Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from March 22nd, 2022. First news related to ST Commission, National Commission for ST, Scheduled Tribe. So, இது எதனால நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ண ரிப்போர்ட் த ஸ்க்ரூட்னி போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெர் இஸ் அ லைக் நேஷனல் கமிஷனோட பார்லிமெண்டரி கமிட்டியோட ரிப்போர்ட்ல நேஷனல் கமிஷன் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை 4 இயர்ஸாக அவங்க எந்த ரிப்போர்ட்டுமே கரெக்டாக லைக் சப்மிட் பண்ணலை அப்படின்றது தான் இங்கே ப்ராப்ளம். ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் அவர் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் ஆர் த லைக் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் திஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ST, and then we will discuss about the status of the tribals in India. So National Commission for ST பொறுத்தவரைக்கும் it was created in the year 2003. It came into force in 2004 by introduced by 89th Constitutional Amendment Act, that is the amended the article 338A. So முன்னாடி schedule castes schedule tribe ஒரே ஆர்டிகிள் கீழே இருந்துச்சு, that is 338 அப்படின்ற ஆர்டிகிள் கீழே இப்போ 338A அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்பஸ் ஆல்ரெடி லைக் ST பீப்புளோட லைக் ரைட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியாக இருந்துச்சு, இப்போ உருவாக்கப்பட்டதில்லை. ஸோ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இன் தி 2003 it was provided. ஸோ எஃபெக்ட் வந்து 2004ல இருந்து வந்துச்சு. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா they having the composition of this commission is there is a chairperson, that is அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, வைஸ் சேர்பர்சன், வைஸ் பிரசிடென்ட் இல்லை சாரி வைஸ் சேர்மேன், and the 3 other members will be there. இவங்களோட டென்யூர் எல்லாமே வந்து 3 years. It's a constitutional post appointed by the president. ஸோ வாரண்ட் ஹேண்ட் சீல் அப்படின்னு பேர். ஸோ பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ண வாரண்ட் அண்டர் இஸ் ஹேண்ட் சீல். ஸோ பிரசிடென்ட் தவிர வேற யாரும் இவங்களை அப்பாயின்ட் பண்ண முடியாது, அதான் அதோட லைக் அர்த்தம் அப்படின்றது. தென் 3 others வந்து லைக் நார்மல். ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு லைக் உமன் இருக்கணும், தட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ தே வில் ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி ஷெட்யூல்ட் ட்ரைபல் பீப்புள். ஸோ டென்யூர் வந்து 3 years. 2 வாட்டி கண்டினியூஸாக வர முடியாது. ஒரு 2 வாட்டி அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அப்பாயின்மெண்ட் நீங்கள் பண்ண முடியாது. அது கன்சிக்யூட்டிவாக வந்தாலும் சரி இல்லைனா தனித்தனியாக வந்தாலும் சரி 2 terms தான் அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஸோ திஸ் அபவுட் தி இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு இன்வெஸ்டிகேட் த மேட்டர்ஸ், டு மானிட்டர் தி ST பீப்புளோட லிவ்லிஹுட்டை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ எனி அட்ராசிட்டிஸ் இருக்குது அப்படின்னா தே வில் இன்வெஸ்டிகேட் த மேட்டர்ஸ் அண்ட் தே வில் சப்மிட் த ரிப்போர்ட் டு த பிரசிடென்ட். அஸ் வெல் அஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒர்க் கொடுக்குறாரு, டீட்டெயில் எடுக்க சொல்றாரு அப்படின்னா அதையும் அவங்க எடுப்பாங்க. லைக் மெயின்லி ஸ்டேட்டஸ் ஆஃப் லைக் ஷெட்யூல்ட் ட்ரைபல் பீப்புள் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் ஆடட் இன் தி 1931 சென்சஸ் அடிப்படையில் இட் வாஸ் ஆடட். ஸோ 1931 சென்சஸில் ஃபர்ஸ்ட் டைம் தே வேர் மென்ஷன்ட் அஸ் பேக்வேர்ட் ட்ரைப் அப்படின்ற பேரில் தான் அவங்கள வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ இன் 1931 அதுக்கு பிறகு இட் வாஸ் மென்ஷன்ட் அஸ் எக்ஸ்க்ளூடட் ட்ரைப். அதுதான் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் வி ஆடட் தட் இஸ் ஷெட்யூல் ட்ரைபல் அப்படின்ற கேட்டகரி. ஸோ 1931 ஆக்ட் லைக் சென்சஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் வாஸ் ஆடட் அண்ட் தென் பிரசிடென்ட் வந்து ஹேஸ் த பவர் அண்டர் ஆர்டிகல் 366(25) சப்செஷன். ஸோ இட் டிஃபைன்ஸ் அபவுட் தி ஷெட்யூல் ட்ரைபல். ஷெட்யூல் ட்ரைபல்னா என்னது அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் பீப்புள், தோஸ் ஹூ ஆர் லிவிங் இன் ரிமோட் ஏரியாஸ். அப்படின்னா பீப்புள் கூட கான்டாக்டில் இல்லாத ஏரியாவில் வாழக்கூடிய பீப்புள் வந்து ஷெட்யூல் ட்ரைபல் அப்படின்றது நம்ம ஆர்டிகிள் 366 subclass 25 talks about scheduled tribal people. Constitution only provides the process to define the scheduled tribes on the tribal communities as are deemed under article 342 வந்து president வந்து nominate பண்றது. ஸோ ஷெட்யூல் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட்டுக்கு. அண்டர் 342(1) பிரசிடென்ட் அண்டர் கன்சல்டேஷன் வித் திஸ் குரூப் அஸ் வெல் அஸ் த கவர்னர் அவங்க கோரிக்கை வைக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள். ஸோ அந்த ட்ரைபல் பீப்புளை வந்து லிஸ்ட்டில் கொண்டு வரலாம், இன்னைக்கு நோட்டிஃபைட் பண்ணுறது. ஸோ பிரசிடென்ட் ஹஸ் த அத்தாரிட்டி, நாட் டு த கவர்னர் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த அதிகாரம் கிடையாது, ட்ரைபல் பீப்புள். ஆனால் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. த கன்சல்டேஷன் வில் பி மேடு.
like to the president. கிட்டத்தட்ட 705 tribal peoples are there. நோட்டிஃபை பண்ணப்பட்ட ட்ரைபல் பீப்புள்ஸ் இன் இந்தியா. அதில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒடிசாவில். ஸோ அப்புறம் லீகல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆர்டிகிள் 21 யூ பீப்புள் நோ டு ப்ரொடெக்ட் த பீப்புள், அது மாதிரி ஆர்டிகிள் 14 இருக்கட்டும். ஸோ திஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். லீகல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்து அது மாதிரி இதுவும் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தி ட்ரைபல் பீப்புள்ஸ். 338A, 366 அந்த 342 கிளாஸ் 1. ஸோ இது வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுறது, ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணுறது. லீகல் ரைட்ஸ் எடுத்துனா அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் ஆக்ட், தட் இஸ் சிவில் ரைட். இன்னைக்கு அது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு இருக்கு. அண்ட் தென் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபர்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ், அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய ப்ராப்ளத்தை லைக் ஹியரிங் பண்ணக்கூடியது. ஸோ NCST ஹேஸ் த அத்தாரிட்டி டு இன்வெஸ்டிகேட் த மேட்டர். அது மாதிரி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்றதும் FRA ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. அதுக்கப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ். காக்கா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இஸ் த ரீசன்ட் ஒன். காக்கா கமிட்டி ஃபார் த ஷெட்யூல் ட்ரைபல் 2013 the report was submitted. The committee was appointed. ஸோ அப்புறம் பூரியா கமிஷன் முன்னாடி லோகூர் கமிட்டி 1965. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் எந்தெந்த கமிட்டிஸ் வந்து எந்தெந்த ட்ரைப்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. That's all. Then second news related to National Pharmaceutical Pricing Authority. So pharmaceuticals ஓட லைக் விலைகள் உயர்றதுக்கான pharmaceutical items ஓட ரேட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றது தான். That's why it was in news. So we'll discuss. So National Pharmaceutical Pricing Authority under the Department of Ministry of Chemical and Fertilizers. இது கீழே there is a Department of Chemical Pharmaceuticals. So அதில் they are the organization. It's not a statutory body, or nor like constitutional body கிடையாது. It has the power from the drugs price control order அடிப்படையில் வருது. It's not created by an act. ஸோ இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிசின்ஸை வந்து எசென்ஷியல் தட் இஸ் நேஷனல் எசென்ஷியல் மெடிசின் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெடிசின்ஸுக்கு வந்து ரேட்டிங் பண்ணுறது, ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது NPPA. ஸோ இது வந்து ரொம்ப ரேட் அதிகமாகிறதையும் தடுக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி WPA அடிப்படையில், வேர்ல்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில் லைக் மெடிசனோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி like 5 years they will do, every years they will do under the wholesale price index. இதில் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு லைக் ஃபீவருக்கான பேராசிட்டமால், ஃபீவர் டேப்லெட்ஸ்லேருந்து லைக் ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், அனிமியா, இப்படிப்பட்ட டிசீஸுக்கான ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கும். இட் வாஸ் லிஸ்டட் அண்டர் தி Schedule 1 of the ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ப்ரைஸ் கண்ட்ரோல் லைக் ஆர்டரில் வரும் Schedule 1. இதில் 15% it was not increased without the permission of NPPA. 85% வந்து மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரேட்டு. The 50% will be regulated by this person, that is NPPA. இதோட ரேட்டையும் லைக் மானிட்டர் பண்ணுவாங்க. ரொம்ப ஏற்ற முடியாது. இது வந்து 5% வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இந்த 15%. அது ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிசின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் pharma companies they are demanding for 10% increase without the NPPA இல்லாமல் தனியாக பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எனிவே, ஸோ மெடிசின்ஸோட ரேட் ஏற்றுறதுக்கு, ஸோ நோ நீட் டு கோ இன் டு தட், அந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. NPPAன்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. இட் வாஸ் கிரியேட்டட் இன் 1997. இட்ஸ் அ நான் ஸ்டாட்யூட்ரி அஸ் வெல் அஸ் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸ்கெடியூல் வந்து லிஸ்ட் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். அப்புறம் ட்ரக் ப்ரைஸஸ் கண்ட்ரோல் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து NPPA, this will fix the prices for the medicines. அதில் மெயினாக APIயோட தான் பண்ணுவாங்க. ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸோட ரேட்டை கண்ட்ரோல் பண்ணாலே மெடிசின்ஸ் வெளியில் வரும்போது ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு BBNG, that is biological diversity beyond national jurisdiction.
everyone know the UN clause, so you can show the map graph comes. So it is visible for in your screen, that is UN clause order international waters, that is பேஸ்லைனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இன்டர்னல் வாட்டர்ஸ், அது அந்த கண்ட்ரியோட லைக் இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட பேஸ் லைன். ஸோ லைக் அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இன்டர்னல் வாட்டர்ஸ் ஆர் கால்ட் அஸ் பேஸ் லைன். அதோட லேண்ட் பவுண்டரி தான் பேஸ் லைன். அதுலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். அண்ட் தென் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 24 நாட்டிக்கல் மைல்ஸ், அதுக்கு பிறகுனா 12 இருந்து வராது, லேண்ட்லேருந்து பேஸ் லைன்லேருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸ் இட் இஸ் கான்டிகியூஸ் ஜோன். அண்ட் தென் 12 நாட்டிக்கல் மைல்ஸ்லேருந்து த எண்ட் கான்டிகியூஸ் ஜோனும் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் சேர்த்து. அப்படின்னா டெரிட்டோரியல் வாட்டரை தவிர்த்து லைக் தவிர்த்து இல்லை சேர்த்து மொத்தமாக சேர்த்து பேஸ் லைன்லேருந்து சேர்த்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இந்த இடத்துல எல்லாம் ரிசோர்ஸ் எடுக்கிறது, இங்கே கப்பல்கள் வர்றது, தட் இஸ் கண்டிகியூஸ் ஜோன். தே கேன் கம், பட் இஃப் தே ஆர் ஹார்மிங் தென் ஆட்டோமேட்டிக்லி தே கேன் பி சார்ஜ். அது மாதிரி டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ளே வர்றது வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கம் இன்சைட். இன்டர்நேஷனல் கப்பல்கள் வர முடியாது. இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து ஹை சீஸ். இட் வாஸ் மேனேஜ்டு பை தி இன்டர்நேஷனல் சீ பெட் அத்தாரிட்டி. ஆக்சுவலாக இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, லைக் ஹை சீக்கு மேலே இப்போ இந்த ஏரியாவெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ணுறோம். நேஷ்னல் கண்ட்ரிஸ் வந்து அவங்க லிமிட்டுக்கு வரக்கூடிய ஏரியாஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இல்லீகல் சீ ஃபிஷிங், அப்புறம் பயோடைவர்சிட்டி ஹர்ட் ஆகுற மாதிரி, பொல்யூஷன்ஸை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது அவங்கவுங்க சவேரியன் கண்ட்ரிஸ் வில் டூ தட். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹை சி இதில் வந்து யார் வேணால் போய் மினரல்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். வித்தவுட் த பெர்மிஷன் தே கேன் யூட்டிலைஸ். ஸோ அதில் ரொம்ப கொள்ளாடிக்கிறாங்க, சுரண்டுறாங்க, எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணுறாங்க. அப்படின்றனால அந்த ஏரியாவை மேனேஜ் பண்ணப்படணும் அப்படின்றது. கிட்டத்தட்ட 95% ஓஷனோட ரிசோர்ஸஸ் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஹை சீஸ்னா 200 நாட்டிக்கல் மைல்ஸ் மேலே. அதை வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இல்லீகலாக அதை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறாங்க. அதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் ட்ரீட்டின்னு பேர். ஸோ இன்டர் கவர்மெண்டல் கான்ஃபரன்ஸ் 7 அதோட 4th மீட்டிங் நடந்திருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். டு ப்ரொடெக்ட் திஸ் ஹை சி ஏரியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற சொன்னால் 95% ரிசோர்ஸஸ் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் இஸ் த ரீசன். கிட்டத்தட்ட டீப் சி ஏரியா, ரொம்ப கடல் ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய பென்டாஸ் இல்லைன்னா லைக் மொலிஷஸ், இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 184 ஸ்பீஷிஸ் இருக்கு. அதில் 62% தே ஆர் இன் த்ரெட்டன்ட். 39 எண்ணம் அந்த லைக் கேட்டகரி, தட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். 32 வந்து என்டேஞ்சர் கேட்டகரியில் இருக்குது. 43 வந்து வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆனாலும் நம்ம லைக் வேர்ல்டு லெவலில் சீபெட் அத்தாரிட்டிஸ் கிவிங் டீப் சி மைனிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பயங்கரமாக ஓஷனை பாதிக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ த ட்ரீட்டி வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இது வந்து சைன் பண்ணப்பட்ட என்ன நடக்கும் அப்படின்றது வில் வெயிட் அண்ட் சி. த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு இந்தோ ஜப்பான் சமிட். ஸோ 2022 சமிட் இட் ஹேப்பன்ட் இன் இந்தியா. ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் டிஸ்கஸ், தட் இஸ் எனஃப். ஸோ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து 70 years வி ஆர் கிராசிங். அந்த நம்ம இந்தியாவோட சுதந்திரம் கிடச்சி 75 yearsல நம்ம இருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு வருஷம் இங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் அங்கே போவார். அது மாதிரி இன்னொரு வருஷம் அப்படி வைஸ் வருஷம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மீட்டிங். இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையிலையும் இயர்லி ஒன்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. ஹெட் பிரைம் மினிஸ்டர் லெவல் மீட்டிங் வில் ஹேப்பன். ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜப்பானோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா 3.2 lakh crore வந்து நெக்ஸ்ட் 5 yearsக்கு. ஆல்ரெடி ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி மூலமாக லாட் ஆஃப் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து டேம் ப்ராஜெக்ட்லேருந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து ஜப்பான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி மூலமாக, ஸோ ஜேஐசிஏன்னு பேர், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறது, கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர். அப்புறம் சஸ்டைனபிள் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராஜெக்ட்லேயும் ஜப்பானோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அங்கே கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துகிற ரினியூவபிள் எனர்ஜி, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸெட்ரா. அண்ட் தென் இந்தியாவும் ஜப்பானும் டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்லி ஐஓடியில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜப்பான் வந்து டெக்னாலஜியில் ரொம்ப ஹையாக இருக்காங்க. அவங்கள யூட்டிலைஸ் பண்ணுறது இந்தியாவுக்குள்ளாடி. அந்த க்ளீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் பீப்புள் நோ இது இஸ் ஆல் ஆர் நார்மல். அப்புறம் மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில், ஆல்ரெடி த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் ஆன்.
இதுலேயும் ஜப்பான் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. 320 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் போகக்கூடியது. 508 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. சபர்மதியில் ஆரம்பித்து பந்த்ரா மும்பையில், ஸோ அந்த பிளேஸ் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். கிட்டத்தட்ட ட்ராவல் டைமை குறைக்கும். ஃபண்டிங் எல்லாமே ஜப்பான் தான் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ தட்ஸ் ஆல். தென் குவாடில் நம்மளோட நிலைப்பாடை சொல்லியிருக்கோம். ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இஸ் the current prime minister is that much not active like Shinzo Abe. He is like very old, and then அதனால குவாட்ல ஜப்பான் இருக்கிறதும் லைக் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கு. he is not taking any like fast initiative. ஷின்சோ அபே எடுத்த மாதிரி முடிவுகள் எடுக்கலை. இதெல்லாமே drawbacks for the quad. Then next news related to fifth one, exercise lamiti அப்படின்றது சைசல்ஸுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்மி எக்ஸசைஸ். இட் ஹேப்பன்ட். ஸோ அதுதான் இங்கே நியூஸ். ஸோ சைசல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், லைக் அவங்க இந்தியாவுக்கு கீழே வரும். சவுத் ஆஃப்ரிக்காவோட பார்டர் ஏரியா, இந்தியன் ஓஷன் ஏரியாவில் வருது. ஸோ இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ். 115 ஐலண்ட் சேர்ந்த ஒரு கண்ட்ரி தான் சைசல்ஸ் அப்படின்றது. ஸோ நம்ம ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் லைக் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் சாகர் இனிஷியேஷனில் we having good like relationship between Seychelles and India. பட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது. ட்ரேட் ரிலேட்டடாகவும் we having a good friendship category. அண்ட் தென் நிறைய வாட்டி நாங்கள் புயல் இந்த மாதிரியான டிசாஸ்டரில் பாதிக்கப்படும் போது we helped from the சாகர் இனிஷியேட்டிவ் மூலமாக we helped those people, humanitarian assistance. Then sixth news related to Sri Lanka aggravating economic crisis. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது. ஸோ நிறைய இன்னைக்கு கூட யூ கேன் சி 6 people கேம் பை போட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா டு தமிழ்நாடு. அதுக்கான ரீசன்னா அவ்வளோ வருமாங்க, கை குழந்தையோட இந்தியாவுக்கு லைக் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க வித்தவுட் எனி பெர்மிஷன். ஸோ இப்படி இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் இஸ் வெரி வர்சனிங். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா லைக் கோவிட் டைம் பீரியடில் அவங்க லைக் ரொம்ப லாக்டவுன்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணது, வித்தவுட் எனி ரிலாக்ஸேஷன் தே மேட். அதனால ஜாப் லாஸ் அதிகமாச்சு. அப்புறம் ஃபேக்ட்ரி ஷட் டவுன்ஸ். அப்புறம் ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ரொம்ப கம்மியாகுது பிகாஸ் ஆஃப் லோன்ஸ். அவங்க வருமானம் சம்பாதிக்க இல்லாமல் சைனாவுக்கு லோன் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைனா இஸ் த மெயின் ரீசன். தே பிலீவ்ட் அஸ் அ ஃப்ரெண்ட், பட் ஃபைனலி பீட்ரே தான் நடந்திருக்கு. பிகாஸ் 99 வருஷத்துக்கு ஹி ஹேட் மேட் லாட் ஆஃப் லீஸ் அக்ரிமெண்ட்ஸ். ஸ்ட்ரிங் ஆஃப் பிஎல்ஸ் ப்ராஜெக்டில் வருவாங்க சைனா. ஸோ சைனாவும் ஸ்ரீலங்காவும். ஸோ இந்தியாவை டார்கெட் பண்ணுறதுன்ற பேரில் இப்போது சைனா தான் ஸ்ரீலங்கா இஸ் கெட்டிங் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் சைனா. ஸோ எனிவே இதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு அவங்க எபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இப்போதைக்கு இல்லை. பாலிசி ஃபெயிலியர்ஸ் ஆஃப் லங்கன் கவர்மெண்ட். அவங்களோட பாலிசி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இல்லை, தேவையில்லாத அக்ரிமெண்ட்ஸ். அது மாதிரி அங்கே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து லைக் கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் யாருமே லைக் ஆர்டிஃபிஷியல் உரங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது. அப்போ கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஷார்ட் அவுட் ஆகும். இதெல்லாம் தான் மெயின் ரீசன். லாஸ்ட் இயர் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இனிமேல் எல்லா இடத்துலையும் பண்ணணும். அப்போ எப்படி பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின் மார்க். அண்ட் தென் ஃபுட் ஹோர்டிங், கடத்துதல், அப்புறம் பதுக்குதல், இதெல்லாமே இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்தியாவோட பாரோயிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, ஸ்ரீலங்காவோட பாரோயிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு கடன் திருப்பி செலுத்த முடியாத நிலைமையில கொண்டு விட்டுருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், பாலிசி ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். அண்ட் தென் அதிகமான ஃபுட் கிரைசிஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சிட்டிசன்ஸ் ஆர் அஃபெக்டட் மெயின்லி. குக்கிங் கேஸ் ரேட் ஏறுறது, பெட்ரோல் ரேட் ஏறுறது. ஸோ ஸ்டில் வி ஹேவிங் த இன்க்ரீஸ் இன் த பெட்ரோல் ரேட். மில்க் ரேட் ஏறுறது. ஸோ பீப்புள் லைக் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது பாதிக்கப்படுறாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் டீசல் 200 rupees. பீப்புள் வந்து க்யூவில் நிற்கும் போது நிறைய பேர் இறக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். இந்தியா ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்டதுன்னா எஸ், வி ஆர் ஹெல்பிங். கிட்டத்தட்ட 1 billion கிரெடிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2.4 billion அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்வாப் அக்ரிமெண்ட் ஆர்பிஐ மூலமாக அவங்களுக்கு தேவையான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நமக்கு இதில் மூலமாக கொடுக்க முடியும். இருந்தாலுமே அவங்க 7,500 கோடி கேட்குறாங்க. ஓகே, யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see whether Indian government will provide or not. தென் லைக் அது மட்டும் இல்லை, அங்கே அப்போசிஷன்ஸ் வந்து இந்தியாவை ரொம்ப சாடுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ இந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன்ஸில்
அதானி குரூப்ப போர்ட் லீஸ் எடுக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேக் ட்ராக்ல பேக் டோர் என்ட்ரி குடுக்குறாங்க. இப்ப இந்தியால பண்றாங்க இல்லையா? நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்தந்த குரூப்புக்கு வந்து குடுக்குறது. அந்த மாரியான லைக் அதானி குரூப்ஸ்க்கு வந்து ஸ்ரீலங்கால லைக் லைக் பேக் டோர் என்ட்ரி குடுக்குறாங்க. வித்தவுட் எனி டெண்டர் அந்த போர்ட்ஸ் எல்லாமே அதானி குரூப்ஸ்க்கு குடுக்கப்படுது அப்படின்றது கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. அதுக்காக தான் இப்ப ரீசென்ட்டா ஒன் லைக் அங்க இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தாரு. அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபினான்ஸ் இல்லன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா இருக்கும். So that is not important. So just know the condition of Sri Lanka. Uh, Seventh news related to GI tag for the Narasingapettai Nagaswaram. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். லைக் 2 days பேக் இட் வாஸ் அனௌன்ஸ்ட். நாகஸ்வரம் அப்படின்னா இதான். நீங்க இமேஜ்ல பார்க்கக்கூடியது தான் நாகஸ்வரம். இது வந்து ஒரு பர்டிகுலர் மரத்துல அந்த ஊர்ல பண்றாங்க. நரசிங்கப்பேட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இட்ஸ் ஃபேமஸ். இட் வாஸ் யூஸ்ட் இன் ஆந்திர பிரதேஷ். நீங்க வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துவீங்க. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளால இருக்கா அப்படின்றது இருக்கலாம். பட் அந்த அளவுக்கு இருக்காது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாலலாம் இது ரொம்ப ஃபேமஸ். வெட்டிங்ஸ்ல ஹிந்து வெட்டிங்ஸ்ல வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. அண்ட் தென் இதோட சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ இஃப் பீப்பிள் ஹேவ் ஹியர்ட் நோ நீட் டு எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ். அதுக்கு வந்து ஜிஐ டேக் குடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஜிஐ டேக் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல? ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். நோ நீட் டு எக்ஸ்பிளைன். ஓகே, தட் இஸ் எனஃப். The next news, that's all. Over. Okay. Now the time for the MCQ. So question number 1. Um, in the context of global oil prices, Brent crude oil is frequently referred in the news. What does this term imply? Statement number one, it is a major classification of crude oil. Statement number 2, it is sourced from North Sea. Statement number 3, it does not contain sulfur. Options are A 2 only, B 1 and 2 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 2, vultures which used to be very common in the Indian countryside some years ago and are rarely seen nowadays. This is attributed to which of the following? Options are A, the destruction of their nesting sites by new invasive species. B, that is a drug used by the cattle owners for treating their diseased cattle. Statement number 3, that is C, it's option, sorry. Scarcity of food available to them. D, a widespread, persistent and fatal disease among them. Question number 3, World Happiness Report was released by which of the following? A, option A, UNDP. Option B, United Nations Sustainable Development Solution Network. Option C, Oxfam International. Option D, German Watch. Question number 4, which of the following statements regarding official languages are correct? Statement number 1, there is a fixed criteria for any language to be considered for inclusion in the list of official languages. Statement number 2, Konkani, Manipuri, Nepali are the part of official languages. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 5, India is home to lakhs of persons with disabilities. What are the benefits available to them under the law? Statement number 1, free schooling till the age of 18 years in the government run schools. Statement number 2, preferential allotment of land for setting up business. Statement number 3, ramps in public buildings. Which of the following statements are correct? Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 and 3 only. Option C 1 and 3 only. Option D 1, 2 and 3 only.
So now we will see the answers. Question number 1 answer is D. Question number 2 answer is B. Question number 3 answer is B. Question number 4 answer is B. Question number 5 answer is D. So that's all about today's current affairs and MCQ. Thanks for joining us.